ஹலோ மக்களே 306வது டிஸ்பிளே பேரலாம். போன பிஸில் என்னன்னு பார்த்தா சோரோ சாஞ்சி தான் கட்டுறாங்க. உசப்போற தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல ஏதோ தண்ணி சத்த மாதிரி கேட்குடா, கொஞ்சம் பார்த்து போங்கடான்னு உசப்பு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கண்டுக்கிடாம போய்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் சடனாக பார்த்தா உண்மையிலே தண்ணி தான் அடிச்சுக்கிட்டு வருது. நாமி கொக்கரப்பட்டு எல்லாரும் வேகமாக ஓடி வராங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு மிரண்டானுங்க அவனுங்க. உனக்கு நாமி கத்திக்கிட்டே வாரா, ஏதாச்சும் பண்ணுங்கடா, இங்கே தண்ணி வேற வருடா, ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டே வரா. சடனாக பார்த்தா தண்ணி அடிச்சு பறக்கூட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம், இங்கே ஒரு பக்கம் லூச்சியை வேற அடிச்சு பறக்கூட்டிருப்பான். லூஃபி அடிச்சு பறக்கூட்டணும். இதுல ஒரு பக்கம் திரும்பி கம் பலூன்னு சொல்லிட்டு பாஞ்சுக்கிட்டு வரான். இதுல என்னன்னு பார்த்தா நேவி மொத்தமே சுட்டு தள்ளுறாங்க லூஃபிய. ஆனா இருந்தாலும் நம்மளால விடுவானா? கம் ஜெயின் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு காலை பெருசாக்கிட்டு ஒரு ஓடு போடுறான். அடிச்சட்டுல கப்பலை துண்டு துண்டா போயிருச்சு. அங்க ஒரு பக்கம் கப்பல் அடிச்சுன்னு ஒரு நேரத்துல இதுல லூச்சி வேற பாஞ்சு லெப்பர்டு மாதிரி பாஞ்சு வந்து லூஃபியே கடிக்கிறாங்க. இருந்தாலும் உடம்பு பலூன் மாதிரி ஆக்கிட்டு கம் ஜெயிண்ட் விம்புன்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். போட்ட உள்ள செதறிட்டான். ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு ஏர்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். லூஃபி என்னதான் அடிச்சாலும் ஒரு பக்கம் லூச்சி டென்ஷன் ஆயிட்டான். காலை தூக்கி போட்டு ஒவ்வொரு இடத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். என்னடா நம்ம ஷிப்பே ஒரு அடிக்காருன்னு சொல்லிட்டு நேவில மிரண்டுகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இவன் கொஞ்சம் விட்டானே ரெண்டாக்கி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் வைஸ் அட்மிரல் எல்லாருமே சேர்ந்து அந்த 4 நம்பர் ஷிப்பை அடிச்சு நொறுக்குங்கடா, அதுல தாண்டா அந்த வில்லன் இருக்கான், எப்படினாலும் லூச்சி தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க ஷிப்பு போகுதுலாம் பார்க்கல, லூஃபி அழிஞ்ச மட்டும் போகுதுன்னு பாக்குறாங்க. ஆனா லூஃபியை காத்து போன பலூன் மாதிரி ஏர்ல பறந்து ஒரு இடத்துல போய் விழுதான். தேர்ட் கீரை போட்டு ஆளு பொடிஸ் ஆயிட்டான். கொஞ்சம்னா செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பேட்டில் ஷிப் இவனுக்கு இந்த அடிக்கிறான்னு சொல்லிட்டு லூஃபி மிரண்டுட்டான். திரும்பி நான் சின்னதாயிட்டேன்டா, தேர்ட் கியர்ல வந்து சில இதெல்லாம் இருக்கதான் செய்யுது, அதை நான் பாத்துக்கணும் போலுக்கு அப்படி சொல்லிட்டு பாக்குறான். ஆளு சடனா சின்னதாயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து நான் இப்படி சின்னதா தான் இருப்பேன், அது வரைக்கும் நான் ஒளிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு பொடி லூஃபி ஓடிக்கிட்டு இருக்காங்கட்டும். இதுல ஒரு பக்கம் லூச்சியோ ஏர்ல நின்னுக்கிட்டு இருக்கான். ஒன்னு லூச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கான், இல்ல நம்மள கிண்டல் அடிக்கானா, என்னடா இது உடம்புன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கேனன் அட்டாக்கு தப்பிக்கிறானு சொல்லிட்டு லூச்சி அங்கிருந்து ஏர்ல போய்கிட்டு இருக்கான். ஆனா இங்க பேட்டில் ஷிப்போ நிக்க மாட்டுக்கு. என்னிஸ்லாபியை முடிக்கிற வர அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பானுன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு பக்கம் ஓமியும் காஷி ஃப்ரெண்டு கிட்ட நோக்கி ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் ரிப்பீட்டா காட்டுறாங்க, அந்த தவளை தான் காட்டுறாங்க. நீ பிராங்கியை பத்தி உனக்கு தெரியும்லடா அப்படி சொல்லிட்டு கொக்கரப்பட்டி சொல்லி இருந்திருப்பா. டாமு காண்டி நின்று இருக்காம்ல, நீ அவனுக்காண்டி சண்டை போட வருவியான்னு சொல்லிட்டு கொக்கரப்பட்டி கேட்டிருப்பா. அந்த தவளை அதெல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. ரிப்பீட்னு சொல்லிட்டு அதை அழுதுகிட்டே இருக்கு. இங்க ஒன்னு ஸ்பேண்டை தான் காட்டுறாங்க. முகிவரை அடிச்சு கேனன் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இன்னத்துக்கு அவன் துண்டு துண்டா பேருப்பான்னு சொல்லிட்டு நக்காலா பேசிக்கிட்டு ஸ்பேண்டைன். ஆமாடா, அவனை ஃபயரை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் பார்த்துக்கிட்டு இருக்கான். பஸ்டர் கல்னா இதுதான்டா, நீதி எப்படி நிலைக்கப்படுது பாத்தியான்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் நக்கால சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கட்டி பிளேம் நிக்கோ ரபினை என் கையில கொடுத்துட்டு நீ போய்கிட்டே இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இவளை நீ வந்து ப்ரொடக்ட் பண்ணி ஒன்றும் நடக்க போறது இல்ல. ஒகரா எப்படி அழிஞ்சிச்சோ அதே மாதிரி தான்டா இங்கேயே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவளாலதான் அந்த ஊர் அழிஞ்சிச்சு, இப்போ அதே மாதிரி அழியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பேச்ச கேளுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஆமை வச்சுட்டு ஒரு அடி அடிக்கான். அடிச்சல ஸ்பேண்டம் செதறிட்டான். நீ பேசுறதெல்லாம் நல்லா கேட்க முடியாது, வாயை மூடிட்டு சொல்லிட்டு பிராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். திரும்பி அந்த யானை சோட எடுத்துட்டான். ஃபங் ஃப்ரீடு நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வாட்டி நிக்கோ ரபினை போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு கத்தி பாஞ்சுக்கிட்டு வருது. ஆனா அதுக்குள்ள பிராங்கி உள்ள வந்துட்டான். சடனா அவன் வந்து பிளாக் பண்ணிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். பிராங்கி ஒன்னும் சாதாரண அல்ல போலுக்கு, அவன் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிராங்கி கை கால்லாம் ரத்தம் வருது. நம்மளும் மாஸ் காட்டுறான். ஃபங் ஃப்ரீடு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் கதையை முடிடா, நீ துவக்க கூடாது சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபங் ஃப்ரீடு பக்கத்துல வச்சு ஏறாச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். உன் நெத்தில வச்சு ஒரு போடு போட போறேன், உன் கதையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். பிராங்கி சடனா அது பயந்து நார்மல் ஆகுது. உன்னை பிராங்கி கேட்கறான், நிக்கோ ரோபின் இதுக்கப்புறம் முகிவர டீம் வரும் நீ நம்புறியான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் அவங்க என்ன நடந்தாலும் வருவாங்கன்னு சொல்றான் ரோபின். ஸ்பாண்டா ஆல்ரெடி உனக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன், நான் அவங்க மேல பெட் கட்டியிருக்கேன்டா, அவனுக்கு எப்படினாலும் இங்க வருவானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பிராங்கி பழசை யோசிச்சு பாக்குறான். அவனோட பிராங்கி கப்பலை யூஸ் பண்ணி ஜட்ஜ் இருக்க கப்பலை அடிச்சு நொறுக்கிருப்பான். அதுக்கு ஒரு புது குற்றம் வந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள டாம் உள்ள வந்து அந்த குற்றத்தை வந்து நிராகரிக்காதீங்க, இந்த குற்றத்தை நிராகரிங்கன்னு சொல்லிட்டு அவர் பழிய வாங்கிக்கிடுவாரு. டாம் இன்ஜினியர் வந்து என்னிஸ்லாபிக்கு தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து ஆணை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாரு. புது கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு பழைய கேஸை வந்து ஒரு சார்ஜ் எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாரு. இந்த 2 பொடியினரை வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்ப ஸ்பேண்டம் தான் சொல்லியிருப்பான். அப்ப கட்டி பிளேமே ஐஸ்பர்க்கையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்ப கொக்கரப்பட்டி அழுதுகிட்டே இருப்பா. இனிமேல் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, டாம் உங்களை காப்பாற்ற நினைச்சிருக்காரு, அதுக்காண்டி நீங்க உயிரோட இருந்தே தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னிஸ்லாபிக்குள்ள போனா யாராலே திரும்பி வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து பிராங்கி சும்மா இருக்க மாட்டான். ட்ரெயின் நடுவே வேற லெவலில் நின்றுகிட்டு இருந்திருப்பான். அந்த பையன் நிக்கிறான், அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க, பறா கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பஃபிங் டாம் உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏர் லஞ்சரை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். பஃபிங் டாமுக்கு ஒன்னும் ஆக மாட்டுக்கு, அது எல்லாத்தையும் தாண்டி வந்துகிட்டே இருக்கு.
அந்த வண்டி. ரிபிட்னு சொல்லிட்டு தவளையே கத்திக்கிட்டு இருக்கு. என்னைய தாண்டி நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாமா கொடுங்கடான்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி இப்ப வேற லெவல்ல பிளாக் பண்ணி நின்றுட்டு இருப்பான். இப்ப ஃப்ராங்கி சொல்றான், அந்த சமயத்துல டாம காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போனண்டா அப்படி சொல்லிட்டு இருக்கான். வரைக்கும் எவனும் எண்ணிஸ்ல போய் தொட கூட நினைச்சது இல்லடா. இந்த கவர்மெண்ட தொடுறதுக்கு எல்லாம் யோசிச்சு தான் நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த முகிவரா அதையும் தாண்டி வந்தானுங்கடா. அதுதான்டா எனக்கு பெருசா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காண்டி ஒரு உலகத்தை எழுத்தானுங்கடா. அதுக்காண்டி தான்டா நான் நிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நீ டாம கொண்டதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்டா. உன்னோட மூஞ்ச நான் மறப்பன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மூஞ்ச நான் திரும்பி ஒட்டைக்காம இருக்க போறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு யானை தூக்கி ஸ்பேன் டைம்ல ஒரு ஓடு போடுறான். ஸ்பேண்டம் செதறிட்டான். யானையும் பேச்சு மூச்சு இல்லாமலே ஆகி போயிட்டு முகிவராக்கு தாண்டா நன்றி சொல்லணும். நான் என்ன நினைச்சேன்னா அதை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வெப்பன் லெஃப்ட்னு சொல்லிட்டு ஒன்னே தூக்கி போட்டு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான் ஃப்ராங்கி. இந்த முகிவரை என்னை காப்பாற்ற இங்கே விட்டுட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லடா. என் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ண நான் எப்போ தயாராக தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான் நேவியை. ஏர் லான்ச்சர் கேனல்லாம் வச்சு அடிச்சு நொறுக்குதான். இங்கிருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். ரோபின் நீ தயாராகனு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சடனா ரோபினுக்கு முகிவரா குரூ தான் ஞாபகத்துக்கு வருது. உடம்பு ஃபுல்லாக நடிக்கிட்டு இருந்துச்சு. உடனே நார்மல் ஆகுதா. இப்போ எனக்கு ஒன்றும் ஆகலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காவா. உன்னை சால் சொன்னதான் ஞாபகம் வருது. உனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அந்த நாளுக்கு நீ வெயிட் பண்ணிக்கிட்டு உன்னையே காப்பாற்ற வருவாங்க, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வருவாங்கன்னு சொல்லியிருப்பாரு அவர். அப்படி ஒருத்தவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டிருந்திருப்பா. ஆனா அந்த சமயத்துல ரோபின் அழுதுகிட்டே ஓடி இருந்திருப்பா. சோல் இவளுக்காண்டி உரையவே வச்சிருப்பாங்க. ஆனா அவர் இறந்திருப்பாரா என்னன்னு ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கும். இது ஓகரா மாதிரி இல்ல. இப்போ டிஃபரெண்டான டைம்ல இருக்கேன். இப்போ நான் வேற டைம் லைன்ல இருக்கேன். இனிமேல் நான் பயப்பட போறதில்ல. நான் தனியாவும் நான் இனிமேல் இருக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். ரோபின் மாஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். ஆனா நேவியோ சும்மா இருக்க மாட்டேங்க. கேனனை வச்சு அடிச்சு நொறுக்குது. ஒவ்வொரு இடமும் அடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. இங்க ஒரு பக்கம் ஜெயின்டோ 2 பேரையும் தூக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இதை ஏன்ட்ட விடுங்கடா, நாங்க வாசலை தாண்டிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போறானுங்க. அடிச்சு நொறுக்கிட்டு வாசலுக்கு வரானுங்க. நம்ம வெளியே வந்தாச்சுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஆனா இவனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க ஷிப்லாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. என்னடா 3 பேட்டில் ஷிப் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. என்னன்னு பார்த்தா அங்க வைஸ் அட்மிரலே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நோக்கி கேனனை வச்சு அடிச்சு நொறுக்குங்கடா. இங்க இருந்து ஒருத்தன் கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. கேனன் நம்மகிட்ட ஓமியும் காசியை நோக்கி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க ஒரு மூவ் மட்டும் பண்ணீங்கன்னா உங்க கதையவே முடிச்சிடும் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இனிமேல் நம்ம பின்னாடியும் போக முடியாது. ஏன்னா இந்த ஐலண்டே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேங்கியோட சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கன்னு விளையாட முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணனே தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க. உன்னை லூலு கேக்குறான், பாலி பண்ணி எதை பத்தி தான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் பழசை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றான் அவன். டேய் நீ எதுவும் சொல்லாத, அது எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் சோடமும் கோமராவும் ஒரு மாதிரி கிறங்கி போய் கிடக்குறாங்க. ஃபயரிங் டிஸ்டன்ஸுக்கு போங்கடா. நம்மளோட நேவி எல்லாத்தையும் இந்த கப்பலை ஏத்தியாச்சு. நம்ம அடிக்க வேண்டிய தருவாய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வைஸ் அட்மிரல் அடிச்சு நொறுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஓகேன்னு சொல்ல போறான். அவன் ஓகேன்னு சொல்லிட்டான்னா அங்க இருக்க பைரட் எல்லாருமே செத்துருவாங்க. ஒருத்தர் இருக்க மாட்டான். அட்டாக்குன்னு ஆரம்பிக்க போறான் ஒரு பக்கம். இங்க அதுக்குள்ள திரும்பி லூஃபி தான் கட்டாங்க. லூஃபி சின்னதா கிடக்குறான். லூச்சி அவனை தேடி வந்துட்டான். என்னடா உன்னோட பவர் நல்லா யூஸ் பண்ணிட்டு திரும்பி ஏதோ காம்பேக்ட் ஆகி போய் கிடக்குற. அந்த பவரை யூஸ் பண்ணா இந்த மாதிரி தான் நீ ஆயிருவியான்னு சொல்லிட்டு நக்கலை சிரிக்கான். நான் அப்படி பேசிட்டேன் நார்மல் சிறுத்த மாதிரி ஆகுதான். ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு ஏர்ல வந்துட்டு ஒரு போடு போடுறான் லூஃபிய. சின்னதான லூஃபிய கழுத்தை பிடிச்சி நெரிக்கான். ஆனா லூஃபி இருந்தாலும் அடிக்கிறான். அந்த அட்டாக்ல ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. லூஃபி அதுக்குள்ள வச்சு ஸ்டக் ஆக வச்சுட்டான். லூஃபி அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். உன் கதையை முடிக்க போறேன்டா முகி வரான்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி ஓடி வரான். ஃபிங்கர் பிஸ்டல் ஸ்பாட்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான். ஆனா ஓடி வந்துகிட்டு இருந்தவன் சடனா பார்த்தா உடம்புல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா அப்பல அடிச்சிருப்பான் லூஃபி. அந்த அட்டாக் இப்பதான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கேயோ லூஃபி உடம்பு சடனா நார்மல் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு வருது. நார்மலாவே ஆயிட்டான். என்னோட அட்டாக் எப்படிடா நல்லபடியா ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபி நக்கலா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கேயோ ஒரு பக்கம் சாஞ்சி ஜோரோ எல்லாருமே தண்ணியில மிதந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சோப்பரும் மயங்கி இருக்கான். நம்ம வாழ்க்கை முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு உசப்பெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் சாவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே கத்துறான். எல்லாமே இருட்டாகிக்கிட்டு இருக்கு. நம்ம கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, உங்க யாரையும் சாக விட போறதுலன்னு சொல்லிட்டு கொக்கரை பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா என்னமோ ஒண்ணு பண்றா. யாரும் இவங்களை இழுத்துட்டு போறாங்க. உன்னை சாஞ்சி பாக்குறான். என்னதுடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா யாரோ மெர்மேடு மாதிரி மாறி இருக்காங்க. டேய் இது எது கனவா என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் இந்த மாதிரி ஒரு அழகான லேடி நான் பார்த்ததே இல்ல. மெர்மேடு லெஜெண்ட் நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டான் ஒரு பக்கம் சாஞ்சி. பார்த்தா அது மெர்மேடு லெஜெண்ட் எல்லாம் கிடையாது. அது கொக்கரை பாட்டி. அவளும் ஃபிஷ்மன் ஐலண்ட்ல இருந்து வந்தவதான். என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு ஜோரோ முழிக்கிறான். எல்லாருக்கும் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. ஆனா பாட்டி தரதரன்னு எழுதிட்டு போய்கிட்டு இருக்கா. இந்த பாட்டி மெர்மேடான்னு சொல்லிட்டு சாஞ்சி முழிக்கிறான். பாட்டி வேகமா போய்கிட்டு இருக்கா. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கவுனுங்க. பெல் பட்டனை கமராங்க. See you bye.